நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாளும் நினைந்திடுதே. என்னருள் நாதர் அருள் கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே. நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. இன்பமாய் வாழ்ந்திட இல்லங்கள் எழிலுடன் குழந்தை செல்வங்கள், துன்புறும் வேளை துதிக்கரங்கள் துதித்திட சொல்லுடன் ராகங்கள். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, உபாகமம் 30 அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு காஷன், அதாவது கடவுள் எப்பொழுதுமே எச்சரிப்பை கொடுத்து அதற்குரிய கட்டளையை கொடுத்து கீழ்ப்படிக்க வைக்கின்ற, நம்மை பணிந்து கொள்ள வைக்கின்ற ஒரு ஆழமான இரக்க குணம் படைத்தவர் தான் நம்முடைய இஸ்ரவேலின் கடவுள். அவர் சொல்கிறார், உபாகமம் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கே இந்த வசனத்தின் அடிப்படையிலே, நீ யோர்தானை கடந்து போகிற வழியிலே நீங்கள் அழிந்து போகுவீர்கள், நெடுநாள் வாழாமல் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் நெடுநாள் வாழாமல் அழிந்து போவீர்கள் என்று தெரிவிக்கிறேன். யார் அழிந்து போவார்? இன்றைக்கு நம்முடைய அழிவை குறித்து ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். நாம் செல்லுகின்ற வழி, நம்மில் அநேகம் பேர் இன்றைக்கு இதை தியானத்தை வழங்கி கொண்டிருக்கிற எண்ணிலிருந்து கேட்கிற எல்லாருமே, நாம் நல்லவர்கள், நான் நல்லது செய்கிறேன், நான் நன்மை செய்கிறேன், பிறருக்கு உதவுகிறேன் என்று நம்மை நாமே பெருமைப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பிட்டு உணர்ந்து பார்க்கும்போது நாம் அவருடைய கட்டளைகளை மீறினவர்களாக, அவருடைய சாபத்துக்கு உரியவர்களாக நாம் மாறினவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். அன்பான இறை மக்களே, போதிக்கிற ஆவியை கொடுத்த ஆண்டவர், போதிக்கிற, எச்சரிக்கிற, போதனை வழியாக எச்சரிக்கிற ஆவியை கொடுக்கிறவர். நீங்கள் சொந்தமாக்கி கொள்வதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்திலே நீங்கள் நெடுநாள் வாழாமல் அழிந்து போவீர்கள் என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை சொன்ன மாத்திரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு எரிச்சல் இருந்திருக்கும். இன்றைக்கு நம்மில் கிறிஸ்தவ வீடுகளில் நடக்கின்ற அவலங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது அநேக நேரங்களில் அந்த மக்களுக்கு, ஏன் இந்த போதகர் நமக்கு எதிராக பேசுகிறார், என் குடும்பத்துக்கு விரோதமாக பேசுகிறார், ஆசீர்வாதமாக பேசுவார் என்று நினைத்தால் அவர்கள் சாபமாக பேசுகிறார்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு போதிக்கிற ஆலோசனையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட பல ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையான ரிச்சர்ட் ஹேஸ் என்ற எழுத்தாளர் ஒருவர் ரீடிங் வித் த கிரைம் ஆஃப் த ஸ்கிரிப்சர் என்ற புத்தகத்தில் கேஷ் தனது கடந்த கால சிந்தனையை அதை சரி செய்யும்படி ஆலோசனை கொடுக்கிறார். இந்த நூல் நீதிமொழிகள் புத்தகத்தின் அடிப்படையில் அவர்கள் ஞானமான ஒரு தொகுப்பின் மையமாக, புத்திமான்கள் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான், விவேகிகள் நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழிகள் 1:5 என்ற சவாலை அந்த இடத்துல பார்க்கிறோம். பல சதாப்தங்கள் கிறிஸ்துவை பின்தொடர்ந்த நம்முடைய வாழ்க்கை, இயேசுவை அறியும் அறிவை நாம் அநேக நேரங்களில் தொடர்ந்து கொள்கிறோமா? இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் கற்பிக்கக்கூடிய மனப்பான்மையை கடைபிடிப்பதால் யாரும் காயப்படுவதில்லை. கற்பிக்கிற மனப்பான்மை, இது தவறோ சரியோ, அதாவது தவறு என்றால் தவறை கரெக்டாக சரியாக எச்சரிக்க வேண்டும். அதை மொழிகி பூசி
நம்முடைய இனத்தான், நம்முடைய ஜாதிக்காரன், நம்முடைய உறவினன், நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்தவன், மாநிலத்தைச் சேர்ந்தவன் என்று நாம் பிறருக்கு பேசும் பொழுது நாம் நிச்சயமாக கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிறோம். இங்கே ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கின்ற அந்த காரியம் என்னவென்றால், நீங்கள் அழிந்து போவீர்கள், இதன்படி நடக்கவில்லை என்று சொன்னார். அந்த கட்டளையை நீ மீறும் பொழுது அழிந்து போவீர்கள். ஆகவே இந்த நாளிலும் கூட கடவுளுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் நீதிமான் என்று சொல்கிற அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே கர்த்தருடைய எச்சரிப்புக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னவரே, ஏசப்பா, அந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய அன்பையும் உம்முடைய போதனையும் இழந்திருக்கிறோம். உம்முடைய கண்டிப்பை நாங்கள் வெறுத்திருக்கிறோம். ஆண்டவரை உணராமல் இருந்திருக்கிறோம். எங்களை மன்னி சாமி. இந்த நாளில் நாங்கள் மீறி செய்த எல்லா பாவங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். தொடர்ந்து உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.